ஹலோ மக்களே! இது உங்கள் அனிமேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து என்டையரா 2டே 2 அனிமி அப்டேட் தான். ஆனா, அதே நேரத்தில 2 அனிமி ரொம்ப பயங்கரமான வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு அனிமி அப்டேட். ஒரு சில பேர் இது என்ன ப்ரோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பல பேர் மன உளைச்சல்ல ஆளாயிருக்கவங்க. இன்னொன்னு இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல சொல்ற மாரி ஒரு 2 அப்டேட் இன்னைக்கு நான் பிரேக் அவுட் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில அனிவைப்ஸ் யூடியூப் சேனல்ல மட்டும் இல்ல. நம்ம Instagram, Facebook, Twitter, WhatsApp, Telegram சொல்லிட்டு பல பிளாட்ஃபார்ம்ல அப்டேட்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ மேக் ஷூர் நீங்க அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற அனிமி நேம் என்ன கன்டென்ட் அப்படி இப்படி பார்த்தா டன் டா டன். இந்த அனிமியோட சீசன் 2 தமிழ் அண்ட் தெலுங்குக்கு என்ன ப்ரோ ஆயிடுச்சு? என்ன திருப்பியும் கேன்சல் பண்ணிட்டாங்களா? என்ன ப்ரோ இப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தா எப்படி? சீசன் 1ஏ Crunchyrollல ரிலீஸ் பண்ணல. இத்தனைக்கும் இந்தியா சர்வர்ல ரிலீஸ் பண்ணாம, பல கண்ட்ரில ரிலீஸ் பண்ணி, தமிழ் டப் Crunchyroll ரிலீஸ் பண்ணாம சாவடிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணாங்க? என்ன இவங்க இப்படி விளையாடிக்கிட்டே இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எண்ண பூச்சி கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதோட மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்துச்சு. ஸோ அது என்னதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலை 3ல ஜாப்பனீஸ் டப் ரிலீஸ் பண்ணாங்க. இங்கிலீஷ் டப் ரிலீஸ் பண்ணாங்க. ஈவன் ஹிந்தி டப் வேற ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் 2 பிளாட்ஃபார்ம்ல. யாரு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் Crunchyroll, இன்னொரு பக்கம் அனிமி டைம்ஸ். என்ன ப்ரோ 2 பேருமே வேற வேற டப் பண்ணாங்களா கேட்டீங்கன்னா 2 பேரோட டப் பண்ணதுமே மியூஸ் இந்தியா பிளாட்ஃபார்ம். ஸோ 2 பேருமே சேம் டப்பிங் தான் வச்சிருக்காங்க. அப்போ Crunchyroll டப் பண்ணலையா? மியூஸ் இந்தியா தான் இந்தியாவுக்கு டப் பண்ணாங்களா? ஆமா. அதே நாள்ல தான் ஹிந்தி டப் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ தமிழ், தெலுங்குக்கு என்ன ப்ரோ ஆயிடுச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு டப் நம்மளுக்காகவே Crunchyroll இந்தியா டப் பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோ. Crunchyroll இந்தியா தமிழ், தெலுங்கு வியூவர்ஸ்க்காகவே இந்த அனிமிய டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் லேட் ஆகுதா ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி எல்லா லேங்குவேஜும் ரிலீஸ் பண்ணி தமிழ் டப், தெலுங்கு டப்ல மட்டும் வரலன்னா, இதெல்லாம் நியாயமே இல்ல. ஸ்டிமுலேஷன் டப்ல ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நெனைப்பீங்க. பட் வரும். வராமனா எங்கேயோ போலப்பா. வந்துரும். அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொல்றது எப்பவுமே நடந்திருக்கு. அதுல நீங்க நெறைய பேருக்கு தெரியும். விண்ட் பிரேக்கர் வரும்னு சொன்னேன், வந்துச்சு. த கிரேட் கிளிக்கர் வரும்னு சொன்னேன், வந்துருச்சு. இன்னும் ஒரு சில அனிமீஸும் சொல்லியிருக்கேன். அது வரப்போது. சில அனிமீஸ் நெறையவே சொல்லியிருக்கேன். அதுவுமே வந்திருக்கு. சரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டேட்டுன்னு நெறைய பேர் கேட்பீங்க. சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு தோராயம் கால்குலேஷன் படி நான் ஒரு டேட்டா சொல்றேன். அது என்னதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 24ல ஒரு 9:30 இல்ல அந்த மாரி டைம்ல நைட் டைம்ல ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. திருப்பியும் சொல்றேன். வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். டண்டாடான்னு எங்கங்கன்னா ஸ்ட்ரீமிங் சொல்றேன். இங்கிலீஷ் டப்பு அண்ட் ஜாப்பனீஸ் டப் Netflix அண்ட் Crunchyrollல இருக்கு. ஹிந்தி டப்பு நம்ம Crunchyrollயும் அனிமி டைம்ஸ்ல இருக்கு. அண்ட் அனிமி டைம்ஸ்ல ஜாப்பனீஸ் டப்புமே இருக்கு. ஸோ வேணும்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் எவ்வளோ பேர் டண்டாடனுக்கு தமிழ்ல வெயிட் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. ஸோ டண்டாடன பத்தி பேசியாச்சு. அடுத்தது ஏதோ பெருசா உடைக்க போறியே ப்ரோ! அது என்னது? அதெல்லாம் என்ன விஷயமா இருக்க போது? நீ வேற பெருசா இருக்க வேற சொல்ட்ட. எனக்கு அப்பத்துலேருந்து என்னவா இருக்குன்னு யோசிச்சுன்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பீங்க மைண்ட் செட்ல. ஆ இதெல்லாம் நான் நடக்குமாவே எதிர்பார்க்கல. ஆனா நடந்துருச்சு, நடந்துருச்சு. என்னது பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் இந்த அனிமே பத்தி கேட்காதவங்க, தெரியாதவங்க இருக்காது. நெறைய பேரு சிந்தோகோ, சதகையோ தெரியாத வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அட்டாக் டைட்டன், நான் தான் ஆர்மன் டைட்டன்னு பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கண்டிஷன்ல இருக்கு என்னால சொல்ல முடியாது. அது போயிட்டு இருக்கு. சரி அது ஒரு பக்கம் விடுங்க. அனிமி டைம்ஸ்ல எல்லா எபிசோட்ஸும் டப் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு 8 ஸ்பெஷல் எபிசோட்ஸுமே டப் பண்ணாங்க. ஒரே ஒரு மூவி இருக்கு. அது பெருசா டப் பண்ணலனாலும் பிரச்சனை இல்ல. ஸோ இதில என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதான் எல்லாம் பண்ணிட்டாங்களே. விட்டா டப் பண்ணோம்னா மூவி இருக்கு. ஸோ அத கொண்டு வர போறாங்களா? அப்படி கேட்டீங்கன்னா, இல்ல, இல்ல. என்டையர்லி டோட்டலா வேற. நான் களத்துல இறங்குறேன். இல்ல, இல்ல. மொதல்லேருந்து எண்ணுங்க. கோட்ட அழிச்சுட்டு மொதல்லேருந்து எண்ணுங்கன்னு சொல்றா மாரி, Crunchyroll இத ரீடப் பண்ணி கொண்டு வர போறாங்க அட்டாக் ஆன் டைட்டன்ல. அதுவும் முக்கியமா தமிழ்ல ஹை குவாலிட்டில இருக்க போறது எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. பட் என்னோட கணிப்புப்படி
டெஃபினட்டா வந்து ஹை குவாலிட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்ம தமிழ் டப்பிங் டீம் வந்து சும்மா இல்லப்பா. ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக்க வந்து மாத்துற ஆளுங்க. ஏன்னா வந்து ரீடப் வந்து ரீசென்ட்டா வந்து ப்ளூ லாக் நடந்துச்சு. அதையுமே வந்து நெறைய தப்பு பண்ண சொல்லிட்டு அதில மாத்திருக்காங்க. அண்ட் ஷாங்கரி லெஃப்டினன்ட்னா உசுர குடுத்து டப் பண்ணாங்க ரீடப்ல. ஸோ அத வச்சு பார்க்கும்போது வந்து நல்ல டப்பிங் பண்ணுவாங்க. அதுக்கு நல்ல பட்ஜெட், நல்ல டைமிங் குடுத்தாலே வந்து நல்ல டப்பிங் வரும். அப்ப என்ன ப்ரோ சோனிய சொதப்பிட்டாங்களா? அப்படி கேட்டீங்கன்னா, அவனலாம் நம்பாதீங்க. பெருசா பட்ஜெட்டும் குடுக்குறதில்ல, பெருசா டைமும் குடுக்கல. ஆனா கரெக்ட்டா டப் பண்ணணும்னா, கரெக்ட்டான ரிசோர்ஸஸ் இருக்கணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கிரன்ச்ரோல் வந்து கரெக்ட்டான டைமிங், பட்ஜெட் வந்து குடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு நல்ல டீம் வந்து டப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாட்டி ஸ்கிரிப்ட் ரைட்டர வந்து நம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரிப்பா, எத்தினி பேர் அட்டாக் அடைன்னு ரீட பார்க்க ரெடியா இருக்கீங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்ததுனால பிரச்சனையே இல்ல. இது எத்தினி வாட்டி பார்த்தாலுமே சலிக்காது. ஸோ கிரன்ச் ரோல்ல வந்து இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, கிரன்ச் ரோல்ல போய் பாருங்க. சரிப்பா, வீடியோல பேச அவ்வளோதான்ப்பா. இவ்ளோ பெரிய இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி, உங்களோட தாராள பிரபுவை எனக்கு காட்டுங்கய்யா. அண்ட் வளவளன்னு பேசல. கமெண்ட் செக்ஷன்ல என்ன தோணுதோ கொட்டிட்டு போங்க. அண்ட் இதோட வந்து அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் பாய்.